மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு இடையே எப்போதுமே டிஃபரன்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டில் எப்போதுமே இருதுருவ அரசியல் தான். திமுக அதிமுக இருதுருவ அரசியல் தான். இதுல பாரதிய ஜனதாக்கெல்லாம் இடமே இல்ல. பாஜகவுடன் கூட்டணி இல்லை, இருந்திருந்தா இடங்கள் வந்திருக்குமா வந்திருக்காதா? இதை ஏன் எடப்பாடி ஏத்துக்க? அதாவது அப்படி சொல்ல முடியாதுங்கிறதா உண்மை. பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்தால் அப்படியே இப்போ 2 அணியும் வாங்கி இருக்கிற ஓட்டை கூட்டி இதுதான் வரும், இதுல இத்தனை தொகுதி வெற்றிங்கிறது அது தவறான கருத்து. என்னன்னா வாக்காளர்களுக்கு ஒரு நேரேட்டிவ் பெர்செப்ஷனும் வேணும். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதம அமைச்சராக மோடி அவர்கள் மீண்டும் நீடிக்கலாமா கூடாதா, இதுதான் தமிழ்நாட்டில் வைக்கப்பட்ட பிரதான பிரச்சனை. அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய பூசல் வெடிக்கும் என்பது என் கருத்து. ஓபிஎஸ் வருவதில் தான் பூசலுக்கான மையம் இருக்கிறதா? ஓபிஎஸ்க்கு அவ்வளவு பெரிய பலம் இல்லைங்க. ஒரு பெரிய பூசலை ஏற்படுத்தி கட்சியை உடைக்கிறதுக்கான பெரிய பலம் இல்லை. இபிஎஸ்க்கு தெரியும் இதே மாதிரி இருந்த அதிமுக சட்டப்பேரவை தேர்தலை ஜெயிக்காது, அவர் சிஎம் ஆக முடியாது. தெரியுமா? தெரியாது. தெரியுங்க. அதை பத்தி என்ன இருக்கு? அதுக்காக நம்ம அரசியல்ல கட்சியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அண்ணாவே அதான சொல்லியிருக்காரு, கட்சி தான் வேஷ்டி, இதெல்லாம் துண்டு. 2011 திமுக முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் தோற்றுது. அந்த காலகட்டத்தில் இன்னைய தேதிக்கு அதிமுகனா எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாத காலத்துல ரெட்டையில தானே. அதிமுக அடையாளம் என்னங்க? எடப்பாடியா? ரெட்டையில. அப்போ ரெட்டையில யார் கையில வச்சிருக்கா? எடப்பாடி. அதுல மாற்றம் சட்ட ரீதியாக மாற்றம் ஏற்படாத வரைக்கும் அதுதானே வேற வழி இல்லையா? அப்படிதான் நம்ம அளக்க முடியும். இலைக்கு விழுந்த ஓட்டு, தாமரைக்கு விழுந்த ஓட்டு, அப்படிதானே நம்ம அனாலிசிஸே பண்றோம். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம் நிஜம்தான். தேர்தலுக்கு பிறகு, வாக்கு எண்ணிக்கை பிறகு எடப்பாடி கை உங்களை சரிஞ்சிருச்சு, எடப்பாடி கீழே இறங்கி வந்துருவாரு, ஓபிஎஸ் சேர்த்துக்குவாரு, சசிகலா சேர்த்துக்குவாரு, இப்படிங்கிற ஒரு வாதங்கள் தான் இருந்தது. அதிமுக கூட கூட்டணி பாஜக கூட அமைக்கலாம் அப்படி எல்லாம் கூட பேச்சு இருந்தது. ஆனால் எடப்பாடி தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காரா? அவர் எடுத்த முடிவு சரிதான் நிரூபிச்சிருக்காரா? இன்றைக்கு சற்று நேரத்திற்கு முன்பு அவர் கொடுத்த பேட்டியை பார்க்கும்போது 3 விஷயங்கள் தெளிவாக புரிகின்றன. ஒன்று, அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவது என்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. பாரதிய ஜனதாவோட கூட்டணி என்கிற பேச்சுக்கு மீண்டும் இடம் இல்லை. ஏன்னா அவர் அந்த பழைய பேச்செல்லாம், அந்த ரெக்கார்டிங் எல்லாம் வேற பிளே பண்ணி காட்டியிருக்காரு. அவரோட பேச்சோட ஒலிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு 2 ரெக்கார்டிங்கையும் செய்தியாளர் கூட்டத்துல பிளே பண்ணி இதுதான் என் நிலைப்பாடு, இதுல இருந்து நான் மீற மாட்டேன் என்று சொல்லியிருக்காரு. ஸோ மீண்டும் ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம அதை எடுத்துக்கிடணும். பாரதிய ஜனதா ஒன்றும் பெருசா வளரல. 2014 புள்ளி விவரங்களை கம்பேர் பண்ணுங்க. அதிமுக பெருசா தேயல. மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு இடையே எப்போதுமே டிஃபரன்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டில் எப்போதுமே இருதுருவ அரசியல் தான். திமுக அதிமுக இருதுருவ அரசியல் தான். இதுல பாரதிய ஜனதாக்கெல்லாம் இடமே இல்லை. எங்க கூட்டணியில நானும் பிரேமலதாவும் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போன தலைவர்கள். மற்ற கூட்டணிகள்ல எல்லா தலைவர்களும் பிரச்சாரம் செஞ்சாங்க. அதனால அப்படியே அந்த ஓட்டு சதவீதத்தை அப்படியே நேரா அதிமுக ஓட்டு சதவீதத்தோட நீங்க ஒப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான செய்தியாளர் சந்திப்பு தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் அடிச்சுதான் சொல்லியிருக்காரு. தானும் பிரேமலதா மட்டும் தான் பிரச்சாரத்துக்கு போனோம் அப்படின்னு அவர் சொல்றது தன்னுடைய கட்சி தலைவர்களே கொஞ்சம் சரி குத்தி காட்டுறது தானே. அப்படியே இருக்கலாம் மறைமுகமாக. ஆனா என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் வேலுமணிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கும் பிற தலைவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இது எல்லாமே அண்ணாமலை கிளப்பி விடுறதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா வேலுமணி சொல்லியிருக்காரு, பிஜேபி கூட்டணி அமைச்சிருந்தா இடங்கள் கிடைத்திருக்கும். இந்த மாதிரி பல தலைவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இல்ல ஒரு கூட்டணி பாஜக கூட்டணி அமைஞ்சிருந்தா இன்னும் கூட இடங்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல. ஜெயக்குமார் கூட்டணி இல்லை அப்படின்ட்டாரு. பாஜகவுடன் கூட்டணி இல்லை, பாஜகவுடன் கூட்டணி இல்லை, இருந்திருந்தா இடங்கள் வந்திருக்குமா வந்திருக்காதா? இதை ஏன் எடப்பாடி ஏத்துக்க மாட்டேங்குது? அதாவது அப்படி சொல்ல முடியாதுங்கிறதா உண்மை. பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்தால் அப்படியே இப்போ 2 அணியும் வாங்கி இருக்கிற ஓட்டை கூட்டி இதுதான் வரும், இதுல இத்தனை தொகுதி வெற்றிங்கிறது அது தவறான கணிப்பு. என்னன்னா வாக்காளர்களுக்கு ஒரு நேரேட்டிவும் பெர்செப்ஷனும் வேணும். இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதம அமைச்சராக மோடி அவர்கள் மீண்டும் நீடிக்கலாமா கூடாதா, இதுதான் தமிழ்நாட்டில் வைக்கப்பட்ட பிரதான பிரச்சனை. பிரதிபலிக்கவே இல்லை. ஆந்திரால பிரதிபலிச்சது என்னன்னா, அங்க சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து நடந்தது, அது ஓகே தான். ஒரிசால பிரதிபலிச்சது, சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து நடந்தது. தமிழ்நாட்டில் ஒரே கேள்வி தானே, மீண்டும் மோடி பிரதமர் ஆனால் ஒரு ஜனநாயகம் அழிஞ்சிரும், இந்தியாவை காப்பாற்ற அப்படிதான் ஸ்டாலின் சொன்னாரு, பாசிசத்தை ஒழிக்க, கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாங்க. எல்லாமே ரொம்ப வேற பிராட் பேஸ்டான பிரச்சனைகள். இந்த கான்ஸ்டியூஷன் மேட்டர்லாம் நான் தேர்தல் பிரச்சாரத்துல கேள்விப்பட்டதே கிடையாது. சாதாரண ஜனங்க அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு கூட எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அதைத்தான் அவங்க முன்னெடுத்து போனாங்க. எனவே அப்படியான ஒரு நேரேட்டிவ் இல்லை.
ஆனா எடப்பாடி சொல்றதுல ஒரு பாயிண்ட் ரைட்டுங்க. அதாவது மக்களவை தேர்தல் முடிவு அப்படியே வந்து சட்டமன்றத்துல பிரதிபலிக்காது. இப்போ உதாரணமா 2019 38 தொகுதியில ஜெயிச்சாங்க தேனி 1 தவிர திமுக கூட்டணி. அப்போ 38 6ஆல பெருக்கணும் அப்படின்னா 200 சொச்சம் தொகுதியில எல்லாம் திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கணும். அப்படி பிரதிபலிக்கல. அப்படி பிரதிபலிக்கவும் பிரதிபலிக்காது. காரணம் சட்டமன்றம்னு வரும்போது தொகுதி சார்ந்த பிரச்சனைகள், தொகுதியில் இருக்கிற ஜாதி கட்டமைப்பு, அந்த தலைவர்கள், லோக்கல் தலைவர்கள் இவங்க ரொம்ப முக்கியம். அந்த இடம் எடப்பாடி பழனிசாமி சொல்றது சரிதான். ஆனா அதிமுக வளரல, தேயல அப்படிங்கிற வாதம் தவறு. என்னன்னா திமுக கூட்டணி அந்த பெற்ற வாக்குகள் அதிமுக 34 இடத்துல போட்டி போடுது. 34 இடத்துல போட்டி போட்டு அதிமுகவும் பிரேமலதா தேமுதிகவும் சேர்ந்து 1 கோடி ஓட்டு வாங்குறாங்க. திமுக கூட்டணி வந்து 22 இடத்துல போட்டி போடுது. அது ஒரு திமுக மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி வாக்கு. அப்புறம் காங்கிரஸ் 9 இடத்துல போட்டி போடுது. அது ஒரு 1/2 கோடி வாக்குக்கு மேல. அப்ப அந்த ஓட்டை நம்ம கூட்டி பார்க்கும்போது திமுக, காங்கிரஸ், விசிக அதெல்லாம் கூட்டி பார்க்கும்போது அது 2 கோடிக்கு மேல போகுது. அப்போ வந்து வெறுமனே 46% தான் 36% தான் சொல்றது அது சரி கிடையாது. ஆனா அதிமுக 2 கோடி வாக்கு 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல அதிமுகவுக்கு. ஆமா. ஆளுக்கு ஒரு ஓட்டு போட்டிருந்தா 2 கோடி வாக்கு கிடைக்கணும். அவரு உறுப்பினர் ஓட்டு அவங்க ஒய்ஃப் ஓட்டு போட்டிருந்தா 4 கோடி வாக்குலாம் கிடைக்கணும். அப்போ 2 கோடி உறுப்பினர்கள் இல்லையா? அந்த கேள்வியெல்லாம் வரும்ல. ஆனா இப்ப எடப்பாடியோட இந்த பேட்டி முக்கியமாக என்னன்னா தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல்ல முடிஞ்ச பிறகு அதிமுக சரிஞ்சிரும், எடப்பாடி ஓபிஎஸ் ஓட ஒரு சமரசம் கொள்வாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு உருவாச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ எடப்பாடியோட பேச்சு என்பது ஓபிஎஸோட கூட்டணி அமைக்கலாம் இல்ல அது சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளை முழுக்க தடுக்குதா, அல்லது ஓபிஎஸ் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த பேரத்தை வந்த கட்சியில ஒரு சின்ன பொறுப்பு கொடுப்ப இருந்துருங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பல்ஸ் ஒரு குறியீடுகளை காண்கிறது. ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ள வந்தா நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு சின்ன பதவி கொடுக்கலாம், அதுக்கு நான் வாய்ப்பு இல்லைன்னு மறுக்க முடியாது. ரெண்டாவது செய்தியாளர் பேட்டி, செய்தியாளர் சந்திப்பு, அதுக்கு பிறகு எத்தனையோ நிலைப்பாடுகள் மாற்றத்தை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அது அகில இந்திய அரசியல்லையும் அப்படிதான், அரசியல்லையும் அப்படித்தாங்க. இன்னைக்கு சொல்றது நாளைக்கு அப்படியே நிரந்தரமா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்றைய தேதிக்கு வந்து அதிமுகவின் நிர்வாகிகள்ல நிச்சயமாக வந்து ஒரு 90% நிர்வாகிகள் ஆதரவை பெற்றவரா இருக்காரு. அதை நம்ம மறுக்க முடியாது. 90 இல்லைன்னா 80ன்னு வைங்க, 80 இல்லைன்னா 70ன்னு வைங்க. பெரும்பான்மை நிர்வாகிகளின் ஆதரவு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கு. டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சி. அவர் அதை முதலே தெளிவாகவே சொல்லிட்டாரு. எந்த காலத்திலையும் நான் வந்து அதிமுகவோட இணைப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, இணக்கமாக வேணா செயல்படலாம். இதுதான் அவர் சொல்லிட்டே வர தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது. இணக்கமாகனா கூட்டணி அப்படித்தானே நம்ம எடுத்துக்க முடியும். மதிமுக திமுகவோட கூட்டணி வைக்கும்போது டிடிவியோட அமமுக அதிமுகவோட கூட்டணி வைக்க கூடாதுங்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு அளவுகோலும் இல்லை. அதெல்லாம் சாத்தியம்தான். ஆனா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வரணும், சசிகலா கட்சிக்குள்ள வரணும். அந்த இடம் வந்து எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்ப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பிற தலைவர்கள் அதை ரொம்ப வலியுறுத்தினாங்கன்னா அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய பூசல் வெடிக்கும் என்பது என் கருத்து. ஓபிஎஸ் வருவதில் தான் பூசலுக்கான மையம் இருக்கிறதா? ஓபிஎஸ்க்கு அவ்வளவு பெரிய பலம் இல்லைங்க. ஒரு பெரிய பூசலை ஏற்படுத்தி கட்சியை உடைக்கிறதுக்கான பெரிய பலம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, ஓபிஎஸ் சார்ந்த கம்யூனிட்டி என்று பார்த்தால் டிடிவி அதுல வந்து பிரதான பலம் வகிக்கிறாரு. அவரை பொறுத்தவரை அவர் இந்த மாதிரியான ஒரு டாக்குக்கே போகலையே. அவர் தனி கட்சி தேனியில போட்டி போட்டாரு, 2வது இடத்துக்கு வந்திருக்காரு. சில சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு நல்ல கூடுதலா வாக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அங்க போட்டி போடுவோம்னு நினைப்பாரு. மோடி அவர்கள் தான் பிரதமராக வர வேண்டும், அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாதுன்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. சோ அவரோட நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கு. இந்த இதுக்குள்ள வரல அவர். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி என்ன? பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்றாக இணைத்துக் கொள்வதா? உரிய மரியாதை கொடுப்பாங்கன்னு வைங்க, கட்சிக்குள்ள சேர்க்கணும்ல. இப்போ ஓபிஎஸ் வந்து சுயேட்சை வேட்பாளராக போட்டி போட்டாரு. சுயேட்சை வேட்பாளராக போட்டி போடும்போது அவர் எம்எல்ஏ பதவியை இழக்கிறாரு. சட்டம் வந்து அதுதான், வாலண்டரிலி குவிட்டிங், தானாக முன் வந்து கட்சியிலிருந்து விலகுதல். ஏன்னா அவர் எம்எல்ஏ, ஆனா அதிமுக விட்டு அவர் விலக்கியாச்சு. அப்ப எந்த கட்சியும் சாராத எம்எல்ஏ தான் அவரு. எந்த கட்சியும் சாராத எம்எல்ஏ அந்தஸ்துல இருந்து அவர் வேற ஒரு கூட்டணி சார்பாக சுயேட்சை சின்னத்துல போட்டி போட்டாரு. அப்ப இவங்க சபாநாயகருக்கு ஒரு கடிதம் கொடுத்தாங்கன்னா திமுக வந்து அதிமுகவுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுது, நல்லதுதான் தானே நினைப்பாங்க, பொலிட்டிக்கலா தானே நினைப்பாங்க. ஓபிஎஸ் சபாநாயகர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பார்ல.
ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலம் முடிந்தது அப்படியா? எந்த அரசியல்வாதிக்கும் எதிர்காலம் முடிஞ்சதுன்னு நான் சொல்லவே மாட்டாங்க. எத்தனையோ மாறுதல்கள் ஏற்படும். எத்தனையோ அரசியல்வாதிகள் ரொம்ப அடிபட்டு மேல வந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 4 தடவை தோத்தவங்க 5வது தடவை ஜெயிக்கிறத பார்க்குறோம். அப்படி நம்ம சொல்ல வேண்டாம். ஓபிஎஸ் வந்து இது வரைக்கும் தனியான அமைப்பெல்லாம் எதுவும் தொடங்கல. தொண்டர் என்ன உரிமை பண்ணுவாரு? மீட்பு தனி என்ன கட்சி பண்ணுவாரு? தான் வரும். தனி கட்சி தான் வர முடியும். தொண்டர் உரிமை மீட்பு குழு எந்த தேர்தலில் போட்டி போட முடியும்? அவர் வந்து பார்ட் ஆஃப் என்டிஏ அப்படிதான் பிரதமர் எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவர் என்டிஏ கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. டிடிவி பார்ட் ஆஃப் என்டிஏ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன்னா டிடிவி தனியா கட்சி வச்சிருக்காரு. ஓபிஎஸ் கட்சி இல்லை. அவரு ஒரே ஒரு எம்பியா, ஒரே ஒரு சுயேட்சை எம்பியா போட்டி போட்டாரு. தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த முக்கியமான கூப்பகிருஷ்ணன் போன்றவர்களாம் மீண்டும் தாய் மதம் திரும்புகிறார்கள். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் இன்னைய தேதிக்கு அவர் வந்து தனியான ஒருவர், அவருக்கான கொஞ்சம் ஆதரவாளர்கள், இப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். என்ன அப்படின்னா செய்வாரு? கட்சி கட்சி அனுப்பாரா? பிஜேபியில அங்கமாயிருவாரா? பிஜேபியில அங்கம் வச்சாருன்னா அவரோட அந்த சுயத்தை இழந்துருவாரு. அதுக்கு யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. இப்ப எடப்பாடியோட பேட்டி ஓபிஎஸ்க்கும் முக்கியமா சசிகலா ஏதாவது ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு எதிர்கால ஆசைகள் இருந்ததுன்னா அதை கட்டேல் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அதை மாடிஃபை பண்ணணும். ஐயா, இது உங்க நிலைமை எல்லாம் ரொம்ப பெருசா திங்க் பண்ணியாதீங்க, அதிமுக வந்தீங்கன்னா இப்படிதான் இருப்பீங்க, எவ்வளவுதான் இருப்பீங்க அப்படின்னு காட்டுறதுக்கான கருத்துக்கள் வெளிவந்துச்சா? அதாவது சசிகலா அவர்களுக்கும் எந்த அமைப்புமே இல்லையே. இவராவது வந்து ஒரு எம்பி தொகுதியில ஓபிஎஸ் ஆவது சுயேட்சையா போட்டி போட்டு ஏதோ ஒரு 30% மேல ஓட்டு வாங்கி இருக்கிறாருல. நான் உண்மையில 20% தான் எதிர்பார்த்தேன். 30% வாங்கியிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு வகையில ஒரு அவரோட அரசியல் நகர்வை காட்டியிருக்காரு. சசிகலாமா அதை கூட காட்டல. இன்னும் பழைய விஷயம் தான் அவங்க சொல்றாங்க. ஜெயலலிதாவோட அணுக்கமாக இருந்தவர்கள், அதான பாயிண்ட். அது எந்த அளவுக்கு அதிமுக பிரசன்ட் இதுல எடுபடும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இப்ப யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல. 7 வருஷம் ஆச்சு. 2017 அவங்க விட்டு போனது. அடுத்த தேர்தலை சந்திக்கணும். 2 வருஷம் இருக்கு. 1 வருஷம் 10 மாதங்கள் தான். சொன்னா இன்னும் கம்மியான ஜனவரி, அடுத்து 2026 ஜனவரியில தேர்தல் ஏற்பட ஆரம்பிச்சிடும். 6 மாசம், சரியா சொல்ல போனா 1.5 வருஷம் தான் இருக்கு. தேர்தலுக்கான நடைமுறைகள் தொடங்க இருக்கு. இதுல அதிமுக பலப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை இப்போதே தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூனுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்தாகணும். இப்ப இருக்கிற 20% வைத்துக் கொண்டு நீங்க சொல்ற மாதிரியோ அவர் சொல்ற மாதிரியோ சட்டப்பேரவை தேர்தல் இதோட ஒரு 5% அதிக கூட கிடைக்கலாம். 25-26% கூட கிடைக்கலாம். ஆனால் ஒரு அமைப்பு அமைய வேண்டும், அதிமுக பலம் பெற வேண்டும், கூட்டணி அமைய வேண்டும். அதற்கு என்ன நகர்வு இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட? ஓபிஎஸ்ங்கிறது ஒரு முக்கியமான, என்னதான் ஒரு அமைப்பு இல்லாம அவருக்கு இருந்தாலும் கூட அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அவரை வச்சா வாக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி என்ன பண்ணுவாரு? ஓபிஎஸ்க்கு ஒரு முகம் இருக்கு, முன்னாள் முதலமைச்சர். அதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. ஓபிஎஸ் உள்ள வந்தாருன்னா அவருக்கான பொசிஷன் என்னங்கிறது இயல்பான ஒரு கேள்வி தானே. அப்ப அவைத்தலைவரா வந்து அங்க வந்து ஒரு இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர் இருக்கிறாரு. அவரும் ரொம்ப சீனியர் மோஸ்ட், எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவர் தான். அவரோட பதவியெல்லாம் எடுத்துட்டு ஓபிஎஸ் உட்கார வைக்க மாட்டாங்க. பொருளாளராக இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் அவர் பதவி எடுத்துட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. அப்ப வந்து ஒரு அமைப்பு செயலாளர் அந்தஸ்துலயோ இல்ல வந்து 10ஓடு 11ங்கிற அந்தஸ்துலயோ ஓபிஎஸ் எப்படி இருப்பாருங்கிறத இடம் இல்லைங்க. தேர் இஸ் நோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இன் ஏடிஎம்கே ஃபார் ஹிம். இதான உண்மை. அப்ப தனிக்கட்சி துவங்கினா அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனா எம்எல்ஏ பதவி போயிடும். தனிக்கட்சி துவங்கி அவர் வந்து பெரிய அளவுக்கான பிரச்சாரங்கள் எல்லாம் ஈடுபட்டு டிடிவி மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அதுதான், வேற வழியே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இபிஎஸ்க்கு தெரியும்ல, இதே மாதிரி இருந்த அதிமுக சட்டப்பேரவை தேர்தலை ஜெயிக்காது, அவர் சிஎம் ஆக முடியாது. தெரியுமா? தெரியாது? தெரியுங்க. அதை பத்தி என்ன இருக்கு? அதுக்காக நம்ம வந்து அரசியல்ல கட்சியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அண்ணாவே அதான சொல்லியிருக்காரு, கட்சி தான் வேஷ்டி, இதெல்லாம் வந்து துண்டு. 2011 திமுக முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் தோத்துது. அந்த காலகட்டத்தில் முதல் முறையான்னு சொல்லக்கூடாது. அடுத்தாப்புல 16லயும் தோத்துருக்குல்ல. 10 வருஷம் இல்ல. அப்ப இப்ப என்ன, 2021 தோத்துருக்கு. 2026லயுமே கட்சி தோக்கட்டுமே. 10 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பி வரலாம்ல. எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா? ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா? இப்பவே உள்ள முணுமுணுப்பு ஆரம்பிச்சு வச்சல எடப்பாடி தலைமையில. இப்போ எஸ்பி வேலுமணி பேட்டியெல்லாம் கொடுத்தாருல. ஜெயக்குமார் வந்து ஒரு 4 நாளா அவர் வந்து பொது மேடைக்கு வரல. ஆனா கேபி முனுசாமி வந்தாரு. ஜெயக்குமார் இப்ப நேற்று வந்து உடனே விளக்கம் கொடுக்கிறாருல, வேலுமணி கருத்து அவர் சொந்த கருத்துன்னு. பழைய நிலைமையை தானே சொல்றாரு.
அப்ப அதே தான் இன்னைக்கு எடப்பாடி தன்னோட பேட்டியிலையும் அதே தான் வலியுறுத்தி இருக்கிறாரு. கூடுதலா என்ன வலியுறுத்தி இருக்காருன்னா, எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை தான். அதிமுகவில் ஏற்படுற குழப்பத்துக்கு அண்ணாமலை தான் காரணம்ன்றாரு. திமுக, அதிமுக ரெண்டே இருதுருவ அரசியல் தான்ன்றாரு. அண்ணாமலை காரணம் ஏன் சொல்றாரு? ஏன் ஒரு அப்படி ஒன்றும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை தமிழகத்தில் இன்னும் கொடுத்து விடாத பாஜக தலைவர் அண்ணாமலை மேல எதுக்கு அவரு அண்ணாமலை தான் காரணம்னு சொல்றாரு? என்ன காரணம்னா, அந்த கொங்கு மண்டல பகுதிகளில் அவர் மற்ற தலைவர்களை கூப்பிட்டு பேசுறது, அப்புறம் இன்னமும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் அவர் தன்னோட தோல்வியவே ஒத்துக்கவே இல்லையே அண்ணாமலை. அதுக்கு பதிலாக அவர் அதிமுகவை தான் அட்டாக் பண்றாரு. ஆனா தமிழிசை மாதிரியானவர்கள் பாஜக மூத்த தலைவர்கள் அப்படியான நிலைப்பாட்டை எடுக்கல. எனவே பாஜக அண்ணாமலை என்பவர் அதிமுகவுக்கு கசந்து போனவராக தெரிகிறார். அது என்ன கேட்டா அது சரியான பார்வைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கு எடப்பாடிக்கா? அதிமுகவுக்கு. அதாவதுங்க, இன்னைய தேதிக்கு அதிமுகனா எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாத காலத்துல ரெட்டையில தானே. அதிமுக அடையாளம் என்னங்க? எடப்பாடியா ரெட்டையிலையா? ரெட்டையில. அப்போ ரெட்டையில யார் கையில வச்சிருக்கா? எடப்பாடி பழனிசாமி. அதுல மாற்றம், சட்ட ரீதியாக மாற்றம் ஏற்படாத வரைக்கும் அதுதானே வேற வழியே இல்லையே. அப்படிதான் நம்ம அளக்க முடியும். இலைக்கு விழுந்த ஓட்டு, தாமரைக்கு விழுந்த ஓட்டு, அப்படிதானே நம்ம அனாலிசிஸே பண்றோம். இப்போ பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுனால அதிமுகவுக்கு நெருக்கடி தர்றது, சேருங்கன்னு சொல்லி நிர்பந்தம் பண்றது, இல்ல உடைக்க பாக்குறது, இல்ல வழக்குகள் தொடுக்கிறது, இந்த மாதிரி நடவடிக்கை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? புதிய நரேந்திர மோடி பழைய முரட்டு பயில்வான் கிடையாது. அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரையும் அனுசரிச்சு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரு. அவரே சொல்லிட்டாரு, எல்லா மதங்களும் சேர்ந்ததுதான் இந்தியான்ட்டாரு. இதை முதல்ல சொல்லல அவரு. 2 எருமையில ஒரு எருமைன்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாரும் ஒண்ணுதாங்க, எல்லா எருமையும் ஒரே எருமை தாங்கிற நிலைமைக்கு போயிட்டாரு. ஸோ அவருக்கு தமிழ்நாடை பத்தி எல்லாம் திங்க் பண்றதுக்கோ இல்ல அதிமுக பத்தி திங்க் பண்றதுக்கோ அதுக்கான டைம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிரதமரை பதவியேற்ற கையோட ஒரு 7 நாளோ 10 நாளோ வெளிநாட்டு சுற்றுப்பயணம் வேற கிளம்புறாரு. இந்த பிரச்சனைக்குள்ள அவர் இப்போதைக்கு வரமாட்டாருங்க. வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கேற்ற பலம் இல்லை. பிஜேபி 500 ஓட்டுல இருந்து 1000 ஓட்டு வரைக்கும் ஜெயிச்ச தொகுதி இப்படியான ஒரு கணக்கெடுத்து மறுவாக்கு எண்ணிக்கை கேட்டு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க. அது நிறைய தொகுதி வருது. அது 5000 ஓட்டு கீழே நிறைய தொகுதி வருதுங்க. 1000 ஓட்டு கீழே வெற்றி சந்தேகத்துக்கிடமான வெற்றி என்று சொல்கிற அளவுக்கு போயிருச்சு. பார்லிமெண்ட்ல மகாத்மா காந்தி சிலையை எடுத்தது தவறு, அம்பேத்கர் சிலையை எடுத்தது தவறு, நீங்க எப்படி யாரை கேட்டுட்டு அகற்றினீங்க? அப்பனா இதுக்கு முந்தையே நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. ஏன்னா திடீர்னு அகற்ற முடியாது இல்ல, இரவோடு இரவாக. அப்போ முந்தையே பிளான் பண்ணிருக்கீங்க. அதாவது தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கும்போதே நீங்க அதை பிளான் பண்ணிருக்கீங்க. அந்த இடத்துல யார் சிலையை வைக்க போறீங்க? சவர்கர் சிலையை வைக்க போறீங்களா? இப்படியான கேள்விகள்லாம் ரொம்ப வசதி குறைவான கேள்விகள்லாம் வந்துருச்சு. பங்கு மார்க்கெட்ல இத்தனை கோடி ரூபாய் லாஸ், லட்சக்கணக்கான கோடி, கோர்ட்டுக்கு போயாச்சு. செபிக்கு டைரக்ஷன் கேட்டு கோர்ட்டுக்கு போயாச்சு. ஆக இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கே விழி பிதுங்கிரும். தேசிய அரசியல் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கே அதிமுகவுக்கு ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையில பஞ்சாயத்து பண்றதுக்கெல்லாம் இன்னைய தேதிக்கு நேரமே இல்லை. அதான் வாஸ்தவமான உண்மை. அப்படி ஏதாவது பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைச்சா 2026 தான் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இப்போதைக்கு பஞ்சாயத்து கிடையாது. அப்போ இது எதை நோக்கி போகுதுன்னா, மீண்டும் ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிவிட்டார். அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பிட்டாக திரு ஷியாம், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.